மெர்சல் இங்கே ஒரு படத்துக்கு வந்துச்சு. வந்த உடனே இங்கே வந்தார், பார்க்க வந்தார். இது ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய கடமை செஞ்சோம். இருந்தாலும் அந்த விளக்குகள் நலவாரியம் அதில் என்ன போடுவாங்கன்னா, நீங்கள் சினிமா நிறைய பார்த்துருப்பீங்க, அது தமிழ் கூட தெரியும். அந்த டைட்டில் போடும்போது விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற ஒரு சான்றிதழ் வந்தால் தான் படம் ரிலீஸ் ஆகும். அது இதுக்காக வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் பார்க்கலாம், எங்களுக்கு கடமை இதுக்காக உடம்புக்கு சொல்ல. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் தெரியல, அன்னைக்கு விஜய் நம்மளை தேடி வந்தார். இன்னைக்கு விஜய் தம்பிகள் தான் நம்மளை தேடி வந்தீங்க. அன்னைக்கு விஜய் நம்மளை தேடி வந்தாரு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விஜயோட தம்பிகளை அவரை பற்றி யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அது வெற்றி கழகம் இல்லை, வெற்றி கழகம் தான். விஜய் யாராவது வெற்றி கழகம், அது வெற்றி கழகம், உண்மையான வெற்றி கழகம், புரட்சி தலைவர் இந்த வெற்றி சின்னமான இரட்டைகளை உள்ள இயக்கம் தான் வெற்றி கழகம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கீங்க. முதலமைச்சர் கொண்டு போனா வந்து பதிமூணு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 30 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 2.5 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு அந்த படம் ரிலீஸ், தீபாவளி படம் ரிலீஸ் ஆனாதான் எனக்கு ஒரு 140 கோடி ரூபா வசூல் ஆகும். இப்போ கூட தம்பி ஒரு சிக்கலை மாட்டிருக்காரு. புலி படத்தில் 1.5 கோடி ரூபா பயன் கட்டணும்னு சொல்லி, ஏன்னா அதை வச்சு என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறாரெல்லாம் கோர்ட்டுக்கு வரணும்ல தூரம் போடலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு செய்தி வாழ்க்கையில் வந்திருக்கும். நீ புரட்சி தலைவரை பற்றி பேசுறீங்களா? 77 கட்சி 5 உடனே ஆட்சிக்கு வந்தாரு. அதே பிறகு அது ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் சொல்லி அந்த விலங்குகள் நலவாரியத்துடைய அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? தலைநகர் சென்னையில். அது ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் சென்சார் போர்டு உள்ள ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு, மீதி எல்லாம் தலைநகர் டெல்லியில் இருக்கு. ஆமாம், அது எப்போ போடணும்னா வியாழக்கிழமை தான் போடும், அது ரூல் இருக்கு. அவன் வியாழக்கிழமை போடுறத வியாழக்கிழமை புதன்கிழமை தீபாவளி வந்துருக்கு. செவ்வாய்க்கிழமை படம் ரிலீஸ் ஆகணும். செவ்வாய்க்கிழமை படம் ரிலீஸ் ஆகணும்னா திங்கட்கிழமை அதை கூட்டணும். அப்போ இது எப்படி சாத்தியம்? இல்லை நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோம், தம்பி நம்ம தேடி வந்துட்டாரு, ஒரு ஸ்டாராக இருக்காரு, திரைத்துறையை நமக்கு ஆள் வேணும், திரைத்துறைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆள் வேணுங்கிறது இல்லை, சுயநலமோ இல்லை, எங்களுக்கு கிடையாது. எங்கள் அதிமுகவுக்கு எந்த காலமும் சுயநலத்தோடு செயல்படுற இயக்கம் நல்ல பொதுநலம் ஒன்றுதான். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியிலே தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடிய தலைமையில் இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடனே சொன்னார், உடனே என்னப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐஏஎஸ் அதிகாரிப்பாங்க, இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி அவங்க கூப்பிடுறது, எப்படியாவது கூப்பிடணும்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி முதலமைச்சர் அதிகாரிகளை வர சொல்லி டெல்லிக்கு பேசி, டெல்லியில் இதே செய்தித்துறை அமைச்சருக்கு நாங்கள் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சிறப்பான முயற்சி எடுத்து இரவோடு இரவாக அத்தனை பணியை முடிச்சு திங்கட்கிழமை அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டை கூட்டி அதில் ஒப்புதல் வாங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம் அன்னைக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தைன்னா, இந்த ஒரு சமூகத்துக்காக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.